சண்டே அதுமா காலையிலே எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு தான் கிளம்பிட்டோம். ஆஃபீஸ்னால் நம்ம இசோகாட் ஆஃபீஸ் தான் இப்போ கிளம்புறோம். அங்கே போயிட்டு நம்மளோட கார் ரிவ்யூ வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம். நானும் தேவாவும் பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா, நானும் தேவா வந்து 2 பேரும் தான் கிளம்ப போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக கார் ரிவ்யூ எடுக்கிறோம் நம்ம சேனலில். ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இப்போ ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டோம். நமக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும். என்னடான்னு பார்த்தா ஆஃபீஸே பூட்டி கிடக்கு. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் திறக்கணும்டா கடையை. ஹலோ அண்ணே, கொஞ்சம் கூட ஒரு டெடிகேஷனே இல்லாமல் இருக்கா? ஆஃபீஸே அடைச்சு போட்டு வச்சிருக்கீங்களா சண்டே அதுமா? நான் டெடிகேஷனோட வந்துட்டேன் போதும். 2 பேரும் தான் வந்திருக்கேன். சரி, சாவி அங்க இவங்க கிட்ட இருக்கும். என்கிட்ட இப்ப சாவி இல்ல. அந்த அங்க கடைக்கிட்டே இரு, நான் கொடுத்து விட சொல்றேன். யாரு அவங்க பேர் என்னது? குமாரி. குமாரி பையன் வருவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஓகேடா. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருந்தால் இப்போ எப்படிங்க? நம்ம வந்து டெடிகேஷனோடு இருக்கோம். ஸோ இன்றைக்கி விட்டுறக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், அடுத்து அடி தூக்கிடும். ஸோ சாவி வரட்டும். சாவி வந்தோடனே ஆஃபீஸுக்கு திறந்து வைப்போம். அதாவது தெருவில் வராங்களா இல்லையா, அதாவது யாராவது ஒரு பையன், யார் அந்த பையன் தெரில, வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு கீ கொண்டு வரான். எங்கே வரான்னு தான் தெரில. அந்த பையன் யாருன்னு தெரில. நிறையா பசங்க வராங்க, யாருன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கீ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை வந்து ஒரு சுத்தம் புதுசாக ஒரு திறப்பு விழா வைக்கிறோம். இன்னும் வரட்டும், கீ வரட்டும். வெட்டியாக உட்காராம யாராவது ஒரு பையன் நடந்து வருவான். அவனை மட்டும் பார்த்துன்னு இருந்து பார்த்தா தெரிய போகுது. நடந்து கூட போய் வாங்கிட்டு கூட வாட. நடந்து இந்த அவரும் இல்லை, நடந்து வருவாராம்மா. நான் ஒரு அண்ணன் மட்டும் என்ன பறந்து வருவார். நான் சொல்றது வந்தோடனே டக்குன்னு சாவி வாங்க. முன்னாடி ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சு? லொக்கேஷனா சென்னையில் தான் இருந்துச்சு. ஓ கர்த்தரே, குரோம்பேட்ரா, சென்னை குரோம்பேட். காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கீ வந்துருச்சு. எந்த கீ நம்ம வந்து தள்ளுங்க ஒன்றுமே தெரியல. இது இல்லை, இது வெளியே போக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டர் வந்து திறக்க போகிறோம். வாடா ஹெல்ப் பண்ண போடுறா தூக்கு. ஒரு ஹைட்டு பத்தலடா, தூக்கலாம். காய்ஸ் ஹைட்டு பத்தல காய்ஸ். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து செருப்பை வந்து நம்ம கழட்டி வச்சுருக்கோம். சரி, அடுத்து ஒரு கீ திறக்கணும்.
காய்ஸ் வெல்கம் டு இசோகார்ட் ஆஃபீஸ் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ தான் திறந்துருக்கோம், உள்ள லைட்லாம் போடுவோம். ஸோ லைட்டு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூஆர் கோட் இருக்கும். நம்ம க்ரீம் வந்துட்டு இதில் தான் அமௌண்ட் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா இதில் வந்து எடுத்து நம்ம கொரியருக்கு வந்து பேக் பண்ணுற இடம் இது வந்துட்டு. ஸோ இதுக்கு மேலே பாருங்கள், இங்கே காட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீலுக்கோட க்ரீம்ஸ் வந்து சாம்பிள் பீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் யாராவது டேரெக்டாக வந்து ஷாப்புக்கு வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு டக்குன்னு ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்னா இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் அவங்க ஸோ நம்மளோட மோஸ்ட் ஃபேவரேட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரீலுக்கு தான். ரீலுக்கு நிறைய இருக்குது. இது வந்துட்டு ரீலுக் ஷோப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ரீலுக் ஷோப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ரீலுக் ஷோப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரீலுக்கோட ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ரீலுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் இது. ஸோ நல்ல ஒரு வேறு லெவல் ஒரு க்ரீம். ஸோ ரீலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாடி லோஷன் இருக்குது, சன்ஸ்க்ரீன் ரீலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது, நிறையா இருக்குது. ரீலுக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையாவே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிஃபேர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் கொஞ்சம் பக்கத்தில் அவட ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒலிஃபேர் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமு, ஃபேஸ் வாஷு, சோப்பு, இது வந்து ஃபேஷியல் கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுவும் இல்லாமல் கிறிஸ்டல் க்ளோ கூட இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்தீங்களா, கிறிஸ்டல் க்ளோ சோப்புலாம் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்கே லைட்டை போடும், லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல, மறந்துருக்குங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸோட உள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதுலேருந்து உள்ளே வந்தோம்னா இந்த சைடு. ஸோ இந்த சைடு பாரு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஃப்ரண்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வச்சுருப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்கும். இந்த சைடு காட்டுங்க, நிறைய ஸ்டாக் எல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல் க்ளோ, ரீலுக்கு இந்த சைடு ஒலிஃபேர், ரீலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டாக் நம்மக்கிட்ட. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக் இருக்கும். ஸோ அதே இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா 2 டேபிள் ஓகேங்களா. ஒரு டேபிள், இது ஒரு டேபிள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணனோட டேபிள். அண்ணன் பார்த்தீங்கன்னா எனி டைம் ஆஃபீஸில் தான் இருப்பார். ஸோ நீங்கள் டேரெக்டாக இருந்தால் அண்ணனை பார்த்து க்ரீம் வந்து வாங்கிக்கலாம். அப்படின்னா நம்மளோட திருப்பதி இருப்பார், பெருமாள் திருப்பதி இருப்பார். அப்படியே நம்ம இந்த சைடு வந்துட்டோம்னா நம்மளோட அழகான ஒரு செல்ல குழந்தை முருகர் இருப்பார், ராஜ அலங்காரத்தில் இருப்பார். வந்துட்டு அடுத்த ரூம் வாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நீங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பேக் பண்ணுறது பாக்ஸு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த கொரியர் பாக்ஸு, டப்பா எல்லாமே இங்கே தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் ஆஃபீஸோட செட்டப். ஸோ இது வந்துட்டு ரெஸ்ட் ரூம் காட்டணுமா பாருங்கள். இது வந்துட்டு நம்மளோட ஆஃபீஸோட ரெஸ்ட் ரூம். ஸோ எல்லாருமே இங்கே தான் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, என்ன சொன்னேன் எனக்கே மறந்துதுடா. இது வந்துட்டு ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா பேக் பண்ணி சென்ட் பண்ணுற இடம். இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ணன் வந்தோடனே அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு ரிவ்யூ பண்ண கிளம்ப போகிறோம். ஸோ நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் போயிட்டு ஒரு சின்ன டீ பிரேக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ணா வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நம்ம மகேந்திரா 3XO மாடல் வந்து கார் ரிவ்யூ பண்ணதுக்கு. ஸோ இன்றைக்கி அதோட என்னென்ன அப்பயே பார்த்தீங்கன்னா மொதல் பார்ட்லேயே நம்ம நிறையா சொல்லியிருந்தோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட இன்னும் நிறையா இந்த காரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ மீதி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் 2 நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அண்ணா வந்துட்டு எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் எடுக்க போயிருக்காருங்க.
அண்ணன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு கார் ரிவ்யூ செகண்டில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம கார் ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கார் யார் யார் வாங்கணும், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இதில் யார் இந்த கார் வாங்கணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அண்ணா வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஐநார் வந்துட்டாரு. ஐநாரே வந்துட்டாரு நம்ம கூட காவல் காக்குறது. இங்கேருந்து ஹாய் சொல்லிட்டாரு. இப்போ பாருங்க வருவார் பாருங்க. இல்லை பாட்டு பாடுறான். பாப்பா கூலி போ கார்பரேட்ஸ் வரும் வாணா. இன்னைக்கு என்ன வீடியோண்ணா? இன்னைக்கு வந்து தி ஸ்பெஷல் வீடியோ. ஸோ ஒன்லி ஃபார் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ அவங்க கேட்குற சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே. தென் காரோட ப்ரீவியஸ் பார்ட்டில் மிஸ் பண்ண குட்டி அழகான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சூப்பராக கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ தென் குட்டி ஷார்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. ஸ்டே டியூன். பின்னாடி ஐநார் என்ன சொல்றாரு? யார் ஐநாரு? தேவா தானே? பேர் வச்ச ஐநார் வந்து தி கிரேட் போட்டோகிராஃபர். நம்ம ஒரு சூப்பரான ஒரு நம்ம டீம்ல இணைஞ்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? சோ எனக்கு நான் ஹாப்பி டு ஜாயின் வித் யூ டா. ஓகே. அவனுக்கு ஃபோக்கஸ் வைடா. அவன் ஃபோக்கஸ் இருக்கு அவனுக்கு. ஐநார் தெரியுதா? தெரியுது. இருக்கு அவரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பட்டினத்தில் டீ வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். போகலாம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம காரை நிப்பாட்டி இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டீ குடிக்கலான்னு இருக்கோம். ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? டீயை வந்துடும் ஐநாரு. வெளியே வா. டீ இருக்கு, எக்ஸ்ட்ரா யாருக்காவது வேணுமா ஊற்றி கைஸ் டீ சாப்பிடுங்க. Cheers. சாய் பட்டினம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த கீ வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இது எல்லாத்துலேயும் இருக்குதா. ஓப்பன் சன்ரூஃப் ஓப்பன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடு. அப்படி 2 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இப்போதாங்க ரிவ்யூ எல்லாமே எடுத்து முடித்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு நான் தர்றேன். சந்துரு விலாகில் வரைக்கும் போய் பாருங்கள் மறக்காமல். ஸோ இப்போ வந்து கிளம்ப போகிறோம். அப்படியே என்ன பண்ணுறீங்க? என்னது லக்கேஜ் இருந்துச்சு. சரி ஓகே போகலாண்ணே. போகலாம்ல? போலாம். சொல்லோ இல்லை இது அப்படியே நீ ஏறுறா உள்ள போலாம். தள்ளி உட்காரு. டென்ட் போய்க்கடா. அப்படியே உட்கார்றா. இங்க இருந்தானே அப்பா அந்த கதவு திறக்க முடியாது.